ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க. அதுவும் பைக் டிராவல் சீரீஸ். ரீசெண்டா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோ முருகருக்கு அறுபடை வீடு இருக்கிற மாதிரி ஐயப்பனோட அறுபடை வீடுக்கும் பைக்ல போயிருந்தாங்க. ஐயப்பனோட அறுபடை வீடுல முதல் படை வீடான சொரிமுத்து ஐயனார் கோவில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க இந்த வீடியோல பாக்குற டேம் பேர் தான் பாபநாசம். இந்த பாபநாசம் டேமுக்கும் காரையார் டேமுக்கும் நடுவுல தான் ஐயப்பனோட முதல் படை வீடான சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்கு. இந்த கோவில் திருநெல்வேலியில இருந்து 61 கிலோமீட்டரும் பாபநாசத்துல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த கோவில் தாமிரபரணி ஆறோட கரையில இருக்கு. இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் சிங்கம்பட்டி அப்படின்ற ஜமீன்தார் கிராமத்துல இருக்கு. இந்த கோவிலை பத்தின ஹிஸ்டரி கேட்க ரெடியா இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குடும்பங்களுக்கு இந்த சொரிமுத்து ஐயனார் தான் குலதெய்வமா விளங்குறாரு. ஓகே கைஸ், இப்ப டிராவல் பண்ணிட்டே உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியை நான் சொல்றேன். இந்த பீகாக் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோவிலுக்கு போற வழியில இந்த பீகாக்க பாத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் இருக்கலாம், ஐயப்பன் சபரிமலையில அதாவது கேரளால தானே இருக்காரு, அவரோட முதல் படை வீடு எப்படி தமிழ்நாட்டுல வரும் அப்படின்னு. ஐயப்பன் இளம் வயதுல வீர விளையாட்டு கத்துக்கணும் அப்படின்னு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் பார்த்து வியந்து போன இடம் தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில். இதனால இந்த இடத்துல ஸ்ரீதர்ம சாஸ்தாக்குன்னு தனியா கோவில் கட்டி வழிபடுறாங்க. போற வழிலாம் நேச்சரோட பேலஸ் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாம இந்த கோவில் கண்டிப்பா போயிட்டு வாங்க. இதுதான் தாமிரபரணி கரை. இந்த கரைக்கு பக்கத்துல தான் சொரிமுத்து ஐயனார் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல மகாலிங்க சுவாமி, தர்மசாஸ்தா, புஷ்கலா பூர்ணா, ஐயப்பன், சங்கிலி பூதன், துளசி மாடன், தூசி மாடன், பேச்சு, இசக்கி, பட்டவராயன், விநாயகர், பைரவர், அம்மன் போன்ற பல தெய்வங்களுக்கு இங்க தனித்தனியா கருவறை அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் சொரிமுத்து ஐயனார் கோவிலோட என்ட்ரன்ஸ். சொரிமுத்து ஐயனார் அப்படின்ற பேருக்கு விளக்கம் என்னன்னு பாப்போமா? அதாவது பொன் சொரியும் முத்தியார் அப்படின்னா நம்ம நிலத்துல தங்க மழைய பொழியிற சாமி அப்படின்னு அர்த்தம். இந்த கோவிலோட விசேஷ நாட்கள்ல முக்கியமான பங்கு ஆஷாத அமாவாசைக்கு தான் இருக்கு. இந்த கோவில்ல நடக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு காணிக்கை செலுத்துறாங்க. அந்த காணிக்கையிலேயே முக்கிய பங்கு வகிக்கிற 3 காணிக்கை பத்தி நான் சொல்றேன், கேளுங்க. இந்த மரத்தை பாத்தீங்களா, ஃபுல்லா மணியா இருக்கு. அதாவது ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல மணிய கட்டுவாங்களாம். நீங்க போய் மணியை கட்டிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டின மணி அங்க இருக்காதான். அந்த மணிய இந்த மரமே சாப்பிடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால இந்த இலுப்பை மரத்துக்கு மணி விழுங்கி அப்படின்ற பேரும் இருக்கு. இதுக்கான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்களோட வேண்டுதலை சாமி ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இங்க முக்கியமா இன்னொரு காணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்தால செய்யப்பட்ட கால்களை சாமிக்கு காணிக்கையா கொடுக்கறத பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, காலில் பிரச்சனைகள், முட்டி மூட்டு வலி அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மரத்தால செஞ்ச கால்களை காணிக்கையா கொடுக்கறாங்க. இந்த கோவில்ல அருள் பாலிக்கிற சாமிகளோட கருவறை வீடியோ தான் இப்போ உங்களுக்காக போயிட்டு இருக்கு. ஊர்ல உயர்ந்த குலத்துல பிறந்து சூழ்நிலையின் காரணமாக தாழ்த்தப்பட்ட குலத்துல வளர்ந்தவர் தான் முத்துப்பட்டன். இவரோட இன்னொரு பெயர் பட்டவராயன். இவர் பாத்தீங்கன்னா பொம்மக்கா திம்மக்கா அப்படின்ற 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செருப்பு தைக்கிற தொழில பார்த்திருக்காரு. நடுவுல வந்த ஒரு போரின் காரணமாக இவர் இறந்து போயிடுறாரு. அதனால இவருக்குன்னு தனியா ஒரு கருவறை அமைச்சு இவரை தெய்வமா வழிபடுறாங்க. இந்த இடமே காடா இருக்கிறதுனால நிறைய மனிதர்களின் நடமாட்டம் இங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க செலுத்துற செருப்பு காணிக்கை மட்டும் ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த செருப்பு தேஞ்சு போயிருக்குமா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துப்பட்டன் அதாவது பட்டவராயன் வந்து உங்களோட செருப்பை ஏத்துக்கிட்டு அந்த செருப்பை பயன்படுத்தி இருக்கிறதா ஒரு அர்த்தம் இருக்கு. இது இன்னுமே இந்த ஊர்ல புரியாத புதிராதான் இருக்கா. இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ காட்சி தான் இந்த கோவிலோட மூலவரான சொரிமுத்து ஐயனாரோட கருவறை. உள்ள தெரியுற இந்த சாமி தான் இந்த கோவிலோட மூலவர் சொரிமுத்து ஐயனார். இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட முத்துப்பட்டன் அதாவது பட்டவராயன் அவர்களோட கருவறை தான் இது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி வீடியோஸோட உங்களை இன்னொரு தடவை வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.